Hi guys, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அந்த மூவி நேத்தி மார்வல் தரப்புல இருந்து அபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நேத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னால போக முடியலங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஓவராலா எனக்கு அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்ற என்னோட மொத்த ரிவ்யூ தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. மேக்ஸிமம் இதுல பெருசா ஸ்பாய்லர் இருக்காது. ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட ஸ்பாய்லர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா படம் பார்த்துட்டு வந்துட்டு என் வீடியோ பார்க்கறது நல்லது. ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களா இருக்கு பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்காரணத்துக்கு ஒன்றும் ட்ரெய்லர், டீசர், அதுக்கப்புறம் டிவி ஸ்பாட் எதுவுமே பார்க்காம போங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பார்க்காம போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் கிடைக்கும். ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இந்த படத்துல யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வெனிசா கிர்பி, பெட்ரோ பாஸ்கல், ஜோசப் குவின், ஜூலியா கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம வந்து நியூட்ரல் பாயிண்ட், பாசிட்டிவ், நெகட்டிவ் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துலாம். பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டானால பிரிக்க முடியல. ஸோ அதனால பாசிட்டிவ் சொல்லும் போது அதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் சேர்த்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரல் பாயிண்ட் பார்த்துலாம். ஸோ நியூட்ரல் பாயிண்டா எனக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட அந்த காஸ்டியூமை வச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டா காமிக்ஸ்ல உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எப்படி காமிச்சிருப்பாங்களோ அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காஸ்டியூம்ல, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாக்டா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மொத்த டீமுக்கும் சரி, ஓவராலா அந்த யூனிவர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் ஒன் ஆஃப் த நியூட்ரல் பாயிண்டா எனக்கு பட்டுச்சுங்க. ஓவராலா இந்த படத்துல நல்லா பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரைட்டிங் சொல்லலாம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவங்க மெயினா காமிக்கக்கூடியது அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸ் சில்வர் சர்ஃபர் அண்ட் கலாக்டஸ், இவங்களாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரைட்டிங் வந்து ஆக்சுவலா இந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. அது நம்ம இண்டிவிஜுவலா கூட பிரிச்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ல ரீட் ரிச்சர்ட், இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், இதை வந்து யார் பிளே பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்ரோ பாஸ்கல் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணிருக்காரு. சோ உண்மையிலேயே இந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரீட் டீச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடிய விதம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல இவர் வந்து ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் இல்ல, இந்த இடத்துல இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சயின்டிஸ்டாவும் இருக்காரு. ரெண்டாவது பட்சத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாவும் இருக்காரு. பேர்பட்ட ஒரு கட்டத்துல இவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இவருமே எமோஷனல் பேலன்சிங் விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிருக்காரு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவரோட கேரக்டர் ஆரம்பத்துல ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீ எர்த்த வந்து அடிக்கிறதுக்கு நீ வந்து விடணும், இல்லனா உங்க எர்த்த நீ அடியாம காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அவர் ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அதை வந்து அவர் கேட்கும் போது இவரால் தர முடியல, ஆனா அதுதான் ஒரே வழி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இவர் வராரு. சோ அதை எப்படி ஃபேமிலி கிட்ட இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி புரிய வச்சு அந்த ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீம் மெம்பர்ஸுமே சேர்ந்து கெலாக்டஸ்க்கு எதிராக எப்படி ஃபைட் பண்றாங்க அப்படின்றத நமக்கு கொண்டு போன விதத்தை சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். இவரை தாண்டி நம்ம இம்பார்ட்டன்டா சொல்லணும்னா கண்டிப்பா இந்த டீம்ல ஹியூஸ்டாம் அந்த கேரக்டர் சொல்லலாம். இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வெனிசா கிர்பி இவங்க தான் பிளே பண்ணிருக்காங்க. சோ உண்மையிலேயே இவங்களோட ஆக்டிங் தாங்க இந்த படத்தோட பீக்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கக்கூடியவங்க ஒரு கட்டத்துல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது. அந்த குழந்தைய இவங்க எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க எப்படி அந்த குழந்தைய பாதுகாத்தாங்க, ஃபைனலா வந்து ஒரு அம்மாவாவும் சரி ஒரு சூப்பர் ஹீரோவாவும் சரி எப்படி வந்து அந்த கேரக்டரை இவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுலயுமே ஒரு சீக்வன்ஸ் வருங்க. அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு எங்களோட உயிர் முக்கியமா இல்ல உங்களோட குழந்தையோட உயிர் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்பாங்க. பட் அந்த சிச்சுவேஷனை வந்து இவங்க ஹேண்டில் பண்ண ஒரு விதம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும் பாருங்க. சோ அந்த ஒரு சீனா இருக்கட்டும், டைமேக்ஸை எப்படியாவது கெலாக்டஸை வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள அடைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த சத்தியமே பயன்படுத்துவாங்க பாருங்க அந்த டெலிகினசிஸ் பவரை. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா செம்மையா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் தியேட்டரோட பிளாஸ்ட் மொமெண்ட் நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ இந்த கேரக்டரோட ரைட்டிங் டெப்த்னாலதான் இந்த அளவுக்கு இந்த கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டார்ச், சோ அந்த ஜானி ஸ்டார்ம் இந்த கேரக்டர் ஆக்சுவலா சொல்லலாம். சோ இந்த கேரக்டர் உங்களுக்கு ஜோசப் குவின் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணிருக்காரு. பிகாஸ் இந்த கேரக்டருக்குமே நான் எப்படி ரீட் ரிச்சர்டுக்கு சொன்னனோ அதே மாதிரி ரெண்டு விதமான ஷேடு கொடுத்திருப்பாங்க. ஒரு ஷேடு வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ரெண்டாவது ஷேடு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஃபன்னா இருக்கும் பட் ஒரு சில சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸா ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் சூப்பரா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் நமக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பிரான்ச்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் எவன்ஸ் பண்ணிருப்பாரு. இத்தனால நம்ம இவரை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்திருப்போம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ்ல கூட பாத்துருப்போம். இந்த இடத்துல இவர் இந்த கேரக்டரை எப்படி போர்ட்ரே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப உண்மையிலே பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கா தான் கொடுத்திருப்பாங்க. அதுலயுமே முக்கியமா ஒரு சிச்சுவேஷன் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இவரு சில்வர் சர்ஃபர் கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன்ங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லவ் வெளிப்படுற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுல இன்னொரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சர்ஃபரை இவர் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஏன்னா பிகாஸ் அவங்க தான் வந்து ஏதோ த்ரெட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ அதுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்றாரு அப்படின்றத நமக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இவரோட அந்த எமோஷனல் பார்ட் கிளைமேக்ஸ் மொமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. இவரை தாண்டி பேலன்ஸ் இருக்கக்கூடிய பென் டிங் அப்படின்ற அந்த கேரக்டர். சோ இந்த கேரக்டர் உங்களுக்கு ஏடோன் மோஸ் பென்செச், சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பாரு. சோ உண்மையிலேயே அந்த கேரக்டருக்கான விஎஃப்எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரோட எமோஷனுமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்லயே ரொம்ப கம்மியா யூஸ் பண்ண ஒரு கேரக்டர் நம்ம கண்டிப்பா அதை சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா அந்த கேரக்டரை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண கம்மியான டியூரேஷன்லயே எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் பவர்ஃபுல் அப்படின்றத நமக்கு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து மத்தவங்க கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் ஆனா என்னதான் ஒரு சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த மக்களே வச்சு கொண்டாடினாலுமே லைக் இவரோட உருவத்தை பார்த்து இவர் வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இவருக்கு ஆக்சுவலா இருக்கு. ஸோ அதை வந்து இவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, இவரை வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்படி இவர் பேசுறாரு, திருப்பி அந்த பொண்ணுகிட்டே போய் பேசும்போது அப்ப இவர் லைக் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ்ல கூட நமக்கு சூப்பரா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவரை வச்சுமே ஒரு சின்ன ஹியூமருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த மாதிரி இவங்க எல்லாரோட கேரக்டர்ஸையுமே நமக்கு நல்லாவே டெப்தா எழுதியிருக்காங்க. பட் இதுல ஒரு சின்ன குறையா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரீட் ரிச்சர் கேரக்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவருக்கு அந்த ரெண்டு விதமான எமோஷன் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன நெருடலா பட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவரோட பவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த ரோல் பயங்கரமா இருக்கும். அதுலயுமே முக்கியமா சூஸ்டாமோட ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவு பவர்ஃபுல்ன்றதை நம்ம காமிச்சிருப்பாங்க. பட் ரீட் ரிச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவர் திருப்பி அந்த எலாஸ்டிக் ஃபார்முக்கு மாறுறதை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் அந்த ஸ்ட்ரெச் பண்ற ஃபார்முக்கு மட்டும் இல்லாம அவரால் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எடுக்க முடியும்ன்றது இதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிஸ்ல காமிச்சிருக்காங்க. அதையே இந்த படத்துல பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு குறையா தாங்க படுது. அது பெரிய குறையா நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அது ஒரு சின்ன நெகட்டிவா சொல்லிக்கலாம். ஓவராலா கேரக்டர் ரைட்டிங் அல்டிமேட்டுங்க. இதை தாண்டி நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா கேலாக்டஸ் கேரக்டர் நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. அந்த கேலாக்டஸ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரால்ஃப் ஹின்சன், சோ இவர் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. சோ உண்மையிலேயே அந்த கேலாக்டஸ்கான விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், காமிக்ல கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் பி அதை நமக்கு இந்த இடத்துல காமிக்கும் போது அவர் வந்து எதுக்காக இவங்களோட பையனா ரீட் ரிச்சரை தேடி வராரு, அதே சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த உலகத்தை கன்சியூம் பண்றதுனால அவருக்கு என்ன யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம டீடைலா சொல்லல அப்படின்னு சொன்னாலுமே மேக்சிமம் அவரோட கேரக்டரைசேஷன் மூலியமா நமக்கு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுலயுமே முக்கியமா அவரோட லுக்குங்க. ஆரம்பத்துல நமக்கு அவரை காமிக்கும் போது அவரோட கண்ணை வந்து பாத்தீங்கன்னா காமிப்பாங்க பாருங்க, அந்த சீக்வன்ஸ்லாம் பயங்கரமான சீக்வன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த ஒரு விஷயங்களை சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. இவரை தாண்டி சில்வர் சர்ஃபருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற வழி இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. பிகாஸ் வந்து இவரால தான் அவங்களோட பிளானட்டையுமே அழிஞ்சு போயிருக்கு. சோ வேற வழியே இல்லாம அவங்க வந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சிச்சுவேஷனை காமிச்ச விதமா இருக்கட்டும். அதே செகண்ட்ல அவங்க உங்க பிளானட்டை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி உங்களோட குழந்தைய ஒப்படைக்கிறது தான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து இந்த இடத்துல சொல்றதா இருக்கட்டும். அதே மூலியமா அவங்க மூலியமா ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமா அந்த வார்ப் சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாமுமே நல்லா இருந்துச்சுங்க. சோ இதெல்லாம் தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கேரக்டரைசேஷன் வந்து எந்த அளவுக்கு ரைட்டிங்ல கொண்டு வந்திருக்காங்கன்றது. சோ இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல பாசிட்டிவா படுற விஷயமா நான் கண்டிப்பா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். பிகாஸ் ஒன் ஆஃப் த டாப் நாச் விஎஃப்எக்ஸ் வந்து இந்த படத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரேரான இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசுறு தட்டுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மேக்ஸிமம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன நெகட்டிவா நம்ம விஎஃப்எக்ஸ் சொல்லணும்னா ஒரே ஒரு இடம் தாங்க. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த படத்தோட ஒரு சீக்வன்ஸ்ல பிராங்கின் ரிச்சர்ட், சோ இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் விஎஃப்எக்ஸ் வந்து அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்ப் விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ்ஷிப் விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. பட் அந்த குழந்தைக்கான விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதை தாண்டி பெருசா நம்ம விஎஃப்எக்ஸ் பிசுறு தட்டுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஷுவல் விஎஃப்எக்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கலர் கிரேடிங்க பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த படங்கள்ல இவங்களோட அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற அந்த ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெண்டுமே கலந்த ஒரு கலரா தான் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த சீனோட பிளெண்ட் பண்ண விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது செம்மையா இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீனா நான் அதை கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் கலர் கிரேடிங் இந்த படத்துல அங்க மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயுமே நமக்கு அவங்க அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்ட கலர் கிரேடிங் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸை காட்சிப்படுத்தின விதத்துல பண்ண ஒரு கலர் கிரேடிங் எல்லாமே செம்மையா இருந்துச்சுங்க. இதை தாண்டி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவங்களோட யூனிவர்ஸை காட்சிப்படுத்தின விதமுமே சூப்பரா இருக்கும். லைக் எப்படின்னா இவங்களோட யூனிவர்ஸை ஒரு ரெட்ரோ யூனிவர்ஸாவும் காமிப்பாங்க, அதே செகண்ட்ல இவங்க கிட்ட ஹையர் டெக்னாலஜியுமே இருக்கும். ஸோ
அதை காட்சிப்படுத்தின விதம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி கண்டிப்பா நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கை பத்தி சொல்லியே ஆகணும். முக்கியமா இவங்க ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருப்பாங்க பாருங்க இந்த படத்துக்கு. சோ உண்மையிலேயே செம்ம ஆப்டா இருந்துச்சு. நிறைய எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், நிறைய ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப ஏத்தி விடுச்சு நான் கண்டிப்பா சொல்லுவேன். தாண்டி நம்ம கண்டிப்பா இந்த படத்துல ஏகப்பட்ட விஷயங்களை டீகோடிங் பண்ணலாம். அது சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சீன் கூட சொல்றேன். இது சின்ன ஸ்பாயிலரா கூட இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கெலாக்டஸை பாக்குறதுக்காக கெலாக்டஸ் அவரோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு ஆக்சுவலா போயிருப்பாங்க. சோ அந்த ஒரு சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடந்து போகும்போது அவங்களோட பூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் 4 அப்படின்ற அதை மென்ஷன் பண்ற மாதிரி F4 வர மாதிரி இருக்கும். அது முதற்கொண்டு எல்லா இடங்களையுமே அந்த ஃபென்டாஸ்டிக் 4க்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நுயான்சஸ் வழியா நமக்கு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவா தான் எனக்கு படுது. சோ இது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த படத்துல ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸுமே அவங்க நல்லாவே வந்து விஷுவலா நமக்கு காமிச்சிருக்காங்க. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ், அப்புறம் இந்த படத்தோட அந்த வார்ப்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வார் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கட்டும், அந்த இதுவா ஓவராலா அந்த வார்ப்பை காமிச்ச விதமா இருக்கட்டும், அதுல சில்வர் சர்ஃபர் இவங்களை துரத்திட்டு வரும்போது அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு டாப் நாட்ச்ல விஷுவல்ல காமிச்சிருக்காங்க. சோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கண்டிப்பா அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பா அமையும். அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளேவா தாங்க இருந்துச்சு. அதுலயுமே முக்கியமா இந்த படத்தோட டியூரேஷன் 1 hour 59 minutes தான். அந்த 1 hour 59 minutes வந்து பாத்தீங்கன்னா பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம படத்தை கொண்டு போன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அந்த டியூரேஷன்ல எனக்கு ஒரு சின்ன குறையுமே இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் அந்த டியூரேஷன் நல்லா தான் இருக்கு. இவங்க சொல்ல வந்த எல்லா விஷயமுமே கெலாக்டஸ் யாரு, கெலாக்டஸ் எதுக்காக இந்த இடத்துல பிளானட்டை கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு, அதுல எதுக்காக இவரோட பையன் வந்து அந்த இடத்துல தேவைப்படுறான், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க லைக் அந்த கெலாக்டஸோட த்ரெட்டை வந்து இவங்க எப்படி தடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க, அதுக்கு எந்தெந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படி இந்த எல்லா விஷயங்களுமே சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. பட் அது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இது எல்லாமே அவங்க ரொம்ப டீடைலா அவங்களால சொல்ல முடியல. அந்த டியூரேஷனுக்குள்ள விறுவிறுப்பா நம்ம கொண்டு போகணுன்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்களே தவிர அதுல நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த டெக்னாலஜி அவர் எப்படி கிரியேட் பண்றாரு, அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமே அவங்க கிளியரா சொல்லப்படல. அதே மாதிரி கெலாக்டஸ் சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் முக்கியமா எதுக்காக பிராங்க்லின் ரிச்சர்டை தேடி வராரு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. பட் அவர் இதுக்கப்புறம் அப்கமிங் மூவிஸ்ல கொண்டு வர போறாங்க, அதனால வந்து இதுக்கப்புறம் அவரோட கதையை வந்து ஸ்ட்ராங்கா சொல்லலாம். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். அதுக்கு மெயின் பிரச்சனையே இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஏன்னா இவங்க வெறும் 1 hour 59 minutesன்றதுக்குள்ள வச்சதுனால நிறைய விஷயங்களையும் இவங்களால சொல்ல முடியாம ஆகி போச்சு. அது வந்து நான் பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியலனாலுமே நிறைய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமே, இன்னுமே நல்லா சொல்லிருக்கலாமே இந்த படம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா ஓவரா உங்களுக்கு டியூரேஷன் வரும். இருந்தாலுமே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்த் வாட்ச் ஆன மூவியா தாங்க இப்போ வரைக்குமே அமைஞ்சிருக்கு. ரீசெண்டா வந்த மார்வல் மூவிலேயே லைக் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வல் மூவியா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இதை வச்சே இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரவே வேணாம். நீங்க தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ நான் அவுட் ஆஃப் 5க்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு 4.5 கொடுப்பேன். பிகாஸ் இந்த டியூரேஷனுக்கு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற விஷயம் உங்களால பார்க்க முடியும். நான் இன்னும் சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.